ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். என் ஆத்துமனை சமைப்பரே என் உள்ளத்தின் ஆனந்தமே. என் ஆத்துமனை சமைப்பரே என் உள்ளத்தின் ஆனந்தமே. இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில இந்த மாதத்தினுடைய முதலாம் நாளிலே முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாய் தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய ஜனங்களாய் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இதுவரைக்கும் நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே மக்களுக்கு அவர்கள் கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரித்து நூறத்தனையாய் தேவன் அவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டுமாய் சொல்லிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தேவ சமூகத்திலே இப்பொழுது தியானிக்க போகிறோம். நீர் ஒவ்வொரு ஜனங்களோடும் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு பேச வேண்டுமாய் இடைபட வேண்டுமாய் சொல்லிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வல்லமையுள்ள கரத்தில் இந்த வார்த்தைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் நாம் இந்த அக்டோபர் மாதத்துக்கான வாக்குறுதித்த வசனத்தை வாசித்து அதிலிருந்து ஒரு சில காரியங்களை தியானித்து செதிக்க போகிறோம். மாத்திர எல்லாருக்கும் தெரிந்த அடிக்கடி நாம் உபயோகப்படுத்துகிற ஒரு வசனம் தான் நம்முடைய வாக்குறுதித்த வார்த்தையாக இருக்கிறது. 121 சங்கீதம் அதனுடைய 7வது வசனம் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். 121 சங்கீதம் அதனுடைய 7ஆம் வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர்கள் ஆத்துமாவை காப்பார். மறுபடியும் படிப்போம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர்கள் ஆத்துமாவை காப்பார். The Lord shall preserve thee from evil. He shall preserve thy soul. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர்கள் ஆத்துமாவை காப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறது. இந்த வார்த்தைக்காக எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் என்று சொன்ன தேவன் வார்த்தைப்படியே எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாரையும் ஆண்டவரை எங்கள் குடும்பத்தை சார்ந்த எல்லாரையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக் கொள்வீராக. வார்த்தைப்படி விலக்கி காத்துக்கொள்ள போறபடினால் அவருக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே சத்துரு மூலமாய் வருகிற தீங்கு எல்லா விதமான தீங்குக்கும் விலக்கி ஒவ்வொருவரையும் வழிநடத்துவீராக. ஆமென். ஸ்தோத்திரம். வாக்குறுதியிலே ஒரு சில காரியங்களை நாம் நேரோட்டமாய் தியானித்தோம். தொடர்ந்து இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். பலவிதமான தீங்குகள் இந்த உலகத்தில் காணப்படுகிறது. தீங்குகள் நிறைந்ததான ஒரு உலகத்திலே நாம் வாழ்கிறவர்களாக இருக்கிறோம்.
சந்தோஷமாயிருப்போம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தையினால மனிதனுடைய இதயம் என்ன செய்கிறது? வேதனைப்படுகிறது. அப்போ வார்த்தைகள் மனிதனுடைய வாழ்க்கையில தீங்காய் வருகிறது. பலவிதமான தீங்கின் மத்தியில நாம் காணப்படுகிறோம். அதன் மத்தியில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவரும் ஆத்துமாவை காப்பார். தேவனை தேடுகிற, ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார். கடந்து போன 9 மாதங்களும் அவர் நமக்கு எதிராய் சத்துருவானவன் கொண்டு வந்த, மனிதர்கள் மூலமாய் எதிராய் வந்த எத்தனையோ தீங்குகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொண்டார். அந்த தேவன் இந்த மாதத்திலும் எல்லா விதமான தீங்குகளுக்கும் விலக்கி காத்து வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஸ்தோத்திரம். அவர் இதுவரைக்கும் நம்மை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இனிமேலும் எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த அவர் ஜீவனுள்ள தெய்வமாய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை இந்த வேளையில் வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக் கொள்வார். கர்த்தரோ உண்மையுள்ளவர், தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பல நேரங்களிலே ஆண்டவருக்கு எடுத்த காரியங்களிலே நாம் உண்மையற்றவர்களாய் இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக் கொள்வார். இந்த நாளிலே வந்திருக்கிறவங்களுக்கு எதிராய் ஒருவேளை எப்படிப்பட்ட தீங்குகள் ஒருவேளை உங்களுக்கு எதிராய் இருந்து கொண்டிருக்கலாம். மனிதர்கள் உங்களுக்கு தீங்கு செய்ய நினைத்துக் கொண்டிருக்கலாம். சத்துருவாகிய சாத்தான் உங்களுக்கு எதிராய் ஒருவேளை தீங்குகளை கொண்டு வரும்படியாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைகளை நம்பி நீங்கள் இந்த மாதத்தில் செயல்படுகிறவர்களாய் இருக்கும் போது அவர்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமையினின்றும் விலக்கி காத்துக் கொள்ளப் போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்துக் கொள்வார். முதல்ல என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். சிலர் பேசும்போது சொல்லுவார்கள், எந்த ஒரு காரியத்திலும் ஒரு நிலைக்கவே முடியலையே, எந்த ஒரு காரியத்திலும் உறுதியாய் சொல்ல முடியலையே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய வாழ்க்கையாய் இருக்கிறது, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார்கள். கர்த்தரை நம்புகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்மையுள்ளவராய் இருந்தவர்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்துக் கொள்ளுகிற தேவனாக இருப்பார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின்படியே, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாதாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அவர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக் கொள்வார். மனிதன் நேற்றைக்கு சொன்னதை இன்னைக்கு கேட்டார், நான் எப்ப சொன்னேன், அப்ப சொன்னேன், இப்ப முடியாது அப்படின்னு சொல்லி மனிதன் மாற்றி மாற்றி பேசுவான். ஆனால் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அவர் நம்முடைய வாழ்க்கையில உரைத்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய நாமம் அது நமக்கு பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய நாமம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலத்த ஒரு துருகமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த காலத்துல எல்லாம் ராஜாக்கள் ஆண்ட காலங்களிலே பலத்த ஒரு உயரமான அகலமான எந்த ஒரு சக்தியாலும் இடிக்க முடியாத பெரிய பெரிய கோட்டைகளை கட்டி வைத்திருப்பார்கள். அதற்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு தைரியம், இதற்குள்ளே எந்த ஒரு சத்துருவும் நமக்கு தீங்கு செய்ய முடியாது என்கிற ஒரு தைரியத்தோடு இருப்பார்கள். ஆனாலும் அந்த கோட்டைகளை எதிரிகள் இடித்தது உண்டு,
இருப்பார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சக்தியாலும் நம்முடைய தேவனுடைய பாதுகாப்பை மீற முடியாதபடிக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஸ்தோத்திரம். பாதுகாப்பற்ற நிலைமைகள், வியாதிகள், போராட்டங்கள், பலவிதமான துன்பம் நிறைந்த உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் இயேசு என்கிறதான அந்த பலத்த துருகத்துக்குள்ளே நாம் தங்கி இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு என்கிற அந்த பலத்த துருகத்தை விட்டு, பாதுகாப்பை விட்டு நாம் ஜீவிக்கிறவர்களாய் இராதபடிக்கு அதற்குள்ளே நாம் தரித்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலவிதமான நிலைமையில ஒரு மனிதனுக்கு தீங்குகள் இந்த உலகத்திலே வருகிறதா இருக்கிறது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான எந்தெந்த இடங்களில் இருந்தெல்லாம் தீங்கு வரும் என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது குடும்பத்திலிருந்து சில தீங்குகள் சிலர் மூலமாய் சில வேளைகளிலே வருகிறது. ஸ்தோத்திரம். ஒரு சொத்து விஷயத்துல அண்ணன் தம்பிகள், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு மன விளைச்சல்கள், நிம்மதியற்ற நிலைமைகள். சொத்து இருக்கும், ஆனால் அந்த சொத்தை அவர்கள் அனுபவிக்க முடியாதபடிக்கு அடிக்கடி பல காரியங்கள். சொத்து இருந்தாலும் பிரச்சனை, இல்லாவிட்டாலும் பிரச்சனை. அப்ப குடும்பத்தில இருந்து தீங்கு வந்தா இல்லையா? குடும்பத்திலிருந்து தீங்குகள் மனிதனுக்கு வருகிறது. வெளியே எங்கே இருந்தல்ல, முதல்ல பலருக்கு தீங்கு பிரச்சனை குடும்பத்திலிருந்து தான் வருகிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். மீகா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிப்போம். மீகா 7:6. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழுப்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே. மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே. 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகன் யாரை கனவீனப்படுத்துகிறான்? தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாய் இருக்கிறாள், மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷருடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தான். மாமியாருக்கு விரோதமாய் எழும்புகிற மருமகன்மார்கள், மருமகளுக்கு விரோதமாய் எழும்புகிற மாமியார்கள். எல்லா விதங்களிலும் பார்க்கும்போது பல வேளைகளில் மனிதர்கள், குடும்பத்தார்கள் ஒருவருக்கொருவர் எழும்புகிறார்கள். நல்ல குடும்பங்கள் இருக்கிறதானால் எதிராய் செயல்படுகிற அன்பற்ற நிலைமையுள்ள, பாதிக்கப்பட்ட நிலைமையுள்ள குடும்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தீங்குகள் ஒருவரையும் மேற்கொள்ளாதபடிக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்திலிருந்து வரும் தீங்காய் இருக்கலாம், அவைகளின் மத்தியிலும் தேவன் நம்மை விடுதலையாக்கி காத்துக் கொள்கிறவர். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும்போது வேதத்திலே அவர் இந்த உலகத்திலே அவருக்கு சொந்தமானதிலே வந்தார் என்று சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அவருக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவரை அசட்டை பண்ணினார்கள், அவரை பரியாசம் பண்ணினார்கள், ஏளனமாய் அவரை குறித்து பேசினார்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லுகிறது. பலவிதமான வார்த்தைகளை அவரை குறித்து பேசினார்கள். இவர் ஆயக்காரனோடு பாவிகளோடு சேருகிறார், ஆயக்காரனை போல இருக்கிறாரே, பாவிகளின் நண்பன் என்று சொல்லி சொன்னார்கள். பிசாசு இவர்களின் தலைவனாகிய பெயல்செபூல் அவனை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறார் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை இயேசுவை குறித்து சொன்னார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு எதிராய் சொந்த குடும்பத்தினரே பல தீங்கான வார்த்தைகளை பேசுகிறதுனால இந்த நாளில் ஒருவேளை துக்கத்தோடு வந்திருக்கிறீர்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியாய் கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்வார். அப்படிப்பட்ட தீங்கின் வார்த்தைகளை இனிமேல் நீங்கள் கேட்காதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. ஸ்தோத்திர. இயேசுவுடைய ஊழியத்தில் அவரோடு கூட இருந்தவர்கள் அவருக்கு தீங்கு செய்கிறவர்களாய் இருந்தார்கள். நம்பின ஒரு சீசனாய் இருந்தவர் யூதாஸ், அவன் 30 வெள்ளி காசுகளுக்காக ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை யாராவது படிங்க.
பிரச்சனை கொடுக்கணும், இவரை மறுபடியும் பிடித்துக் கொண்டு வர வேண்டும், தீங்கு செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவன் வந்தான். ஆனால் தேவன் எச்சரிக்கிறார், நீ யாக்கோபோடு கூட தீங்கான ஒரு வார்த்தைகளும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாக தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். நீங்க ஒருவேளை தேவ பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு எதிராய் தீங்கு செய்ய முடியாத எண்ணத்தோடு உங்களை சார்ந்தவரை ஒருவேளை இருக்கலாம், சொந்த பந்தங்கள் ஒருவேளை எண்ணிக்கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட எண்ணங்களை தேவன் அபத்தமாக்கி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க, உங்களுக்காய் யாக்கோபுக்காய் தேவன் பேசுகிறது போல உங்களுக்காய் அவர் கிரியை செய்கிற தேவனாக இருப்பார். ஸ்தோத்திரம். ஆதியாகமத்திலே 37ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே யோசேப்புக்கு எதிராய் பொறாமைப்பட்டதான, அவனை குழியிலே தூக்கி போட்டதான ஒரு சகோதரர் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக 37ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிப்போம். வார்த்தைகளை நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பாருங்க, சொந்த சகோதரர்கள், சொந்த குடும்பத்தின் சகோதரர்கள் இந்த யோசேப்பை அதிகமாய் பகைத்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே என் குடும்பத்தில் உள்ள இவர்களே என்னிடத்தில் அன்பாய் இல்லையே, என்னை வெறுப்பாய் பார்க்கிறார்களே, பொறாமையோடு பார்க்கிறார்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை வேதனையோடு இருக்கலாம். யோசேப்புடைய வாழ்க்கையில அவருடைய சகோதரர்கள் எரிச்சல் அடைந்து அவன் மேல் பொறாமை கொண்டு அவருடைய தேவ பக்தியின் நிமித்தமாகவும் அவனுக்கு தேவன் பல தரிசனங்களை கொடுத்து அவனை நடத்தினதினாலும் அவன் மேல் எரிச்சல் அடைந்ததை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில அந்த எரிச்சல், சகோதரனுடைய எரிச்சல் சில காலம் பல துன்பங்களை கொடுத்தாலும் கடைசியிலே அந்த எரிச்சலையே, அந்த பிரச்சனைகளையே தேவன் யோசேப்புடைய வாழ்க்கையில மேன்மைக்குரியதாய் மாற்றினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 37ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியுடனே சொப்பனக்காரன் வருகிறான். அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பற்றித்தது என்று சொல்லுவோம் பாருங்கள். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார். சொப்பனம் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார். பாருங்கள், யோசேப்பு தன்னுடைய அப்பாவினால அனுப்பப்பட்டு சகோதரர்கள் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிற இடத்துல அவனை விசாரிக்கும்படியாக வரும்போது தூரத்திலே யோசேப்பு வருகிறதை சகோதரர்கள் பார்க்கிறார்கள். வரும் முன்னாடி, பக்கத்திலே வரும் முன்னாடி அங்கே ஒரு சதி திட்டம் அவர்களுக்குள்ளே நடக்கிறது. யோசேப்பு வந்தவுடனே ஒருத்தர் தடியால் அடிங்க, ஒருத்தர் கல்லால் அடிங்க, இப்படி அங்கெல்லாம் செத்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் யோசேப்பை கொல்லாதபடிக்கு 21ஆம் வசனத்திலே படிக்கும் போது ரூபன் அவனை காப்பாற்றி விடுகிறதை பார்க்கிறோம். அவன் நம்முடைய சகோதரனுடைய ரத்தப்படி நம்முடைய குடும்பத்தில் வந்துடும், வேண்டாம்ப்பா, ஒன்று செய்ய அவனை இந்த குடியில தள்ளி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த நேரத்துல யோசேப்பை காப்பாற்றி விடுகிறான். அதற்கப்புறம் நடந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது 37ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை படிங்க. அந்த வர்த்தகரான மீதியானர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை இந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலின் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். குழியில இப்பொழுது அண்ணா என்ன மேல தூக்குங்க அப்படின்னு சொல்லி யோசித்து கூப்பிட்டு இருப்பார். யாருக்குமே மன இறக்கமே வரல. கடைசியில ஒரு கூட்டம் வியாபாரிகள் வருகிறார்கள், இஸ்மவேலர்கள் வருகிறார்கள். வியாபாரிகள் அவர்களுக்குள்ளே ஒரு யோசனை தோன்றுகிறது. அதுல முக்கியமா யூதா என்கிற யோசேப்புடைய சகோதரனுக்கு ஒரு யோசனை வருகிறது. அப்பா, நம்ம இவனை குழியில போட்டு இங்கே அவன் உயிர் போனாலும் நம்ம தப்பு தான். அதை விட இந்த வியாபாரிகளிடத்துல ஏதாவது விலை பேசி ஒரு வித்துருவோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு திட்டத்தை அவர் சொன்னபோது 20 வெள்ளி காசுகளை வாங்கி கொண்டு அந்த யோசேப்பை இஸ்மவேலிடத்தில் விற்று போட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு கர்த்தருடைய திட்டம் நிறைவேற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் இங்கே பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். கொலை செய்ய நினைத்தார்கள், குழியிலே போடும்படியாய் ரூபன் பேசி
செய்கிறான். அவன் அப்படியே கிடந்தார், இறந்துதான் போவான். இப்பொழுது யூதா மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். அவனை எகிப்துக்கு போகும்படியாக விற்று போடுகிறார்கள். கடைசியில அந்த எகிப்தின் தேசத்துல பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. சொந்த குடும்பத்தினரால் வருகிறதான தீங்கை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான தீங்குகள், இப்படிப்பட்டதான பொறாமைகள், எரிச்சல்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருவேளை சொல்வீர்கள் என்றால், நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை நோக்கி செபிக்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்படுங்க. யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபித்தாராம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்குகளை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி தேவனை நோக்கி வேண்டிக் கொண்ட போது யாவேசை தன்னுடைய சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் தேவன் மாற்றினார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில இருந்து நெருக்கங்கள், போராட்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்திலே செபிக்கும் போது அந்த துன்பங்களின் பாதையை மாற்றி அதன் மூலமாய் ஒரு பெரிய நன்மையை காணும்படியாய் தேவன் செய்கிறவர். யோசேப்பு அதற்கு சாட்சியாய் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க போவது வேலை ஸ்தலத்திலே இருந்து வரும் தீங்கு. வேலை ஸ்தலங்களிலே இருந்து வருகிறதான தீங்கு. உங்களை குறித்து ஒவ்வொருவரும் எழுதி வாருங்க. இந்த வேலையில என்ன பிரச்சனை இருக்கிறது, நீங்க தொழில் செய்கிற இடத்துல என்ன பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் பல காரியங்களை சொல்லுவீங்க. இந்த நெருக்கம் இருக்கிறது, இந்த பொறாமை இருக்கிறது, இந்த போராட்டம் இருக்கிறது, நான் வேலை செய்ய கஷ்டமா இருக்கிறது அப்படின்னு எல்லாம் பல காரியங்களை சொல்லுவீர்கள். வேலை ஸ்தலங்களிலிருந்து வருகிறதான தீங்கு. எங்க இருந்து வருகிற தீங்கு? வேலை ஸ்தலங்கள். வேலை ஸ்தலங்களாக இருக்கலாம், வியாபார ஸ்தலங்களாக இருக்கலாம். சொல்லும் போது சொல்லுவார்கள், எல்லா வியாபாரம் கடையில நடந்துட்டே இருந்துச்சு, யாரோ மந்திரத்தை செய்து விட்டார்கள், அதனால என் கடையில ஒரு ஆள் கூட பொருட்களை வாங்க வருகிறதில்லை அப்படின்னு சொல்லுவார்கள். எதனால அந்த மந்திரம் செய்கிறார்கள்? ஸ்தோத்திரம். ஒருவர் இன்னொருவரை குறித்து பொறாமை, எரிச்சல் படுவதனால அந்த காரியத்தை செய்கிறார்கள். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கிறேன். என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நான் உனக்கு என்ன செய்தேன்? தீமை செய்தேன். சவுல் சொல்லுகிறார், தாவீதுக்கு தீமை செய்ததான சவுல் பல நேரங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தாவீதை பார்த்து சொன்னது உண்டு. 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நான் உனக்கு தீமை செய்தேன். தீமை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிந்த பலருடைய வாழ்க்கையில மற்றவர்கள் மேல உள்ள எரிச்சல்னால தீமை செய்து கொண்டே இருப்பார்கள். சவுல் அப்படிதான் செய்து கொண்டிருந்தார். தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார், அவர் எனக்கு நன்மைதான் செய்திருக்கிறார். கோலியாத்தை கொன்று அந்த நேரத்தில் ஒரு வெற்றியை நமக்கு கட்டளையிட்டார். என்னென்னமோ காரியங்களை என்னுடைய படை தளபதியாக இருந்து போகிற இடத்திலெல்லாம் வெற்றியை எனக்கு தேடி தந்திருக்கிறார். எவ்வளவோ காரியங்களை அந்த தாவீது செய்திருக்கிறார். ஆனால் இந்த சவுல் அவன் அநேக தீங்குகளை செய்து கொண்டே இருந்தான். ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லுகிறார், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீங்கு செய்தேன். ஒருவனை நன்மைக்கு தீமையை செய்கிற மனிதர்கள் இருக்கிறார். செய்த நன்மையை மறந்தவர்களாய் தீமை செய்கிற ஜனங்கள் இருக்கலாம். தேவ ஜனங்களாய் உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட தீங்கிலிருந்து உங்களை பாதுகாக்கிறவர். தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பத்தில் கோலியாத்தை கொன்ற பிற்பாடு தாவீதை அந்த சவுல் தன்னோடு கூட அரண்மனையிலே ஆயுததாரியாக வைத்திருந்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தரால் விடப்பட்டதான பொல்லாத ஆவி சவுலை அலக்கழிக்கும் போது, சுரமண்டலத்தை எடுத்து நல்ல பாடல்களை பாடும் போது சவுலிடத்தில் உள்ள அசுத்தாவிகள் ஓடி போயின. எனவே நிரந்தரமாய் தாவீதை அங்கே வைத்துக் கொண்டிருந்தார்.
எப்பொழுதெல்லாம் அவன் அந்த அசுத்தாவிகளினாலே பிடிக்கப்படுகிறானோ தாவீது சுரமண்டலத்தை எடுத்து இனிமையாய் வாசித்தார். ஆண்டவரை துதித்து வாசிக்கும் போது சவுலுக்குள்ளே இருந்ததான அசுத்த ஆவிகள் ஓடி போகும். அவன் ஒரு விடுதலை பெறுவான், நிம்மதி பெறுவான். அது வழக்கமாய் நடைபெறுகிற ஒரு காரியமாய் இருந்தது. அப்படிப்பட்ட நாட்களிலே இந்த சவுல் அந்த அசுத்தாவியின் பாதிப்பு ஒரு பக்கம், எரிச்சல் ஒரு பக்கம். எப்படியாகிலும் இந்த தாவீது ஒரு நாளில் அரசனாய் மாற போறான் அப்படின்னு சொல்லி நினைத்து பார்க்கும் போதே அவனுக்குள்ள எரிச்சல் அங்கே கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பை போல அவனுக்குள்ளே வந்துவிடும். ஸ்தோத்திரம். அவன் பலமுறை தாவீதை ஈட்டி எடுத்து எரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஈட்டியை ஓங்கி வீசினான் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இருந்தாலும் கர்த்தர் அந்த தாவீதை பாதுகாத்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிப்போம். 1 சாமுவேல் 19:1. தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். பாருங்க, தன்னுடைய மகனாகிய யோனத்தானோடு கூட தாவீதை எப்படி கொண்டு போடணும், அப்பதான் எனக்கு அடுத்தது நீ அரசனாய் வர முடியும். நீ பாட்டுக்கு ஒன்றும் புரியாத பிள்ளைய போல, வழங்காதவன் போல தாவீதோடு ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொண்டிருக்கிற, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. தாவீதை நம்ம கொன்றாதான் நீ ராஜாவாய் வர முடியும் என்று சொல்லி ஆலோசனை பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த யோனத்தான் அவருக்கு உடன்படவில்லை. தன்னுடைய நண்பனாகிய தாவீதை உயிரை போல நேசித்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இப்படியாய் தாவீதுக்கு வேலை செய்ததான இடத்துல வந்த நெருக்கங்களின் மத்தியில் ஆண்டவர் அவருக்கு அனுகூலமாகவே இருந்து வழிநடத்தினார். தாவீதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். தாவீது வர வர விருத்தி அடைந்தார். கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அதே தாவீது 40 வருஷங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே அரசனாய் இருந்து ஆட்சி செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்த காரியங்களை தடை பண்ண எந்த மனுஷனுக்கும் அவர் இடம் கொடுக்க மாட்டார். ஈட்டி ஒருவேளை உங்களுக்கு நெஞ்சுக்கு நேரே வந்தாலும், ஈட்டியை போன்ற வார்த்தைகள் ஒருவேளை வந்தாலும், அண்டர்கிரவுண்ட்ல உங்களுக்கு எதிராக ஒருவேளை வலை வீசினாலும், பல காரியங்களை செய்தாலும், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே உறுதியாய் ஒரு தாவீதை போல கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்கும் போது எந்த ஒரு காரியமும் உங்களை மேற்கொள்ள அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்ல உற்சாகமாக தான் இருக்கீங்க. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிப்போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். உனக்கு எதிராக எழுப்புகிற எந்த ஆயுதமும் எந்த தீங்கும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். வாழ்க்கைக்கு எதிராய் இருக்கிற தீங்குகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் நீக்கி போட வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு எதிராக இருக்கிற தீங்கின் மத்தியிலே நீங்க இயேசுவை நம்புங்கள். இயேசு என் வாழ்க்கையில இந்த தீங்கை மாற்றுவார், இந்த விடுதலையற்ற நிலைமையை மாற்றுவார், இந்த பிரச்சனையை மாற்றுவார், என் குடும்பத்தில் அவர் சமாதானத்தை கொடுப்பார் என்று சொல்லி அவரை நீங்க அறிக்கையிடும் போது எல்லா விதமான தீங்கை அவர் மாற்றி போடுவார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எந்த விதமான தீங்கு உங்களுக்கு எதிராக வந்தாலும் எல்லாவற்றுக்கும் விலக்கி காப்பார். கடைசியாக வேலை ஸ்தலத்தில் பிரச்சனையை சந்தித்த இன்னொரு நபரை குறித்து நாம் ஒரு சில வசனங்களை இந்த வேளையை தியானித்து ஜெபிக்க போகிறோம். நாம் தானியேலின் புத்தகத்திலே பார்க்கும்போது தானியேலுக்கு விரோதமாய் அநியாயமாக அங்கே தீங்கு கொடுத்துக் கொண்டு, பிரச்சனை கொடுத்துக் கொண்டு ஜனங்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிப்போம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தின் குற்றத்தை
தியானித்திருக்கிறோம். தானியேலை சிங்க குகையில போட்டார்கள். சிங்கங்கள் தானியேலை கடித்து சாப்பிட்டது. அப்படியா? சிங்க குகையில என்ன நடந்தது? என்ன நடந்துச்சு சொல்லுங்க யாராவது? சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை. ஆண்டவர் என்ன செய்தார்? தூதனை அனுப்பி சிங்கங்களை வாயை கட்டி போட்டார். பாருங்க, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காய் கிரியை செய்கிறவர். ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கும்போது தானியேலுக்கு எதிராய் ஒரு கூட்டம் வேலை ஸ்தலத்தில் தானியேலை எல்லாவற்றுக்கும் மேலாய் தள்ளி என்கிற ராஜா வைக்கிறார். இவன் ஒரு தேவ பக்தி உள்ளவன், ஆண்டவரை நோக்கி செபிக்கிறவன். இவனுக்கு கீழாய் வேலை செய்தவர்கள் பார்க்கிறார்கள். இவனுக்கு கீழான வேலை செய்தவர்கள். இவன் யூதேயா தேசத்திலிருந்து சிறையாய் பிடிக்கப்பட்டு வந்து இங்கே பாபிலோனிலே ராஜாவினாலே கற்பிக்கப்பட்டு இவன் உயர்ந்து கொண்டு வருகிறான். இவனுக்கு கீழான வேலை செய்யறது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு வெறுப்பு. எனவே இந்த தானியேலை இந்த வேலையிலிருந்து தூக்கிறோம், அதுக்கு என்ன வேணாலும் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து விட்டார்கள். தானியேல் தனி ஒரு ஆளாய்ந்து இருக்கிறார். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வேலையில என்ன குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார்கள். அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடினால ஒரு குற்றமும் அவன் மேல் சுமத்தவே முடியல. எனவே அவர்கள் யோசனை பண்ணுகிறார்கள். 7ஆம் வசனம் படிங்க. 30 நாள் வரையில் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினார் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணியிருக்கிறார்கள். பாருங்க, இவனை நேரடியா குற்றம் கண்டுபிடிக்க ஒண்ணுமே இல்லை. எனவே இவர்கள் யோசித்து முடிவெடுக்கிறார்கள். இவன் கடவுளை ஆராதிக்கிற, தேவனை ஆராதிக்கிற காரியத்தை தவிர ஒன்றிலும் குற்றப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கொண்டு நேரம் எல்லாரும் ராஜாவிடத்தில் போகிறார்கள். ராஜா, நீர் அப்படிப்பட்டவர், உங்களை போல பெரிய ராஜாவே இல்லை அப்படின்னு சொல்லி 2-3 ஐச தலையில வைக்கிறார்கள் ராஜா தலையில. இது போலதான் வேலை செய்யற இடத்துல சிலர் வேலை செய்ய மாட்டார்கள். மற்றவருடைய குறையை சொல்லி ஓனர்கிட்ட கோல் முட்டி பல காரியங்களை செய்தே அவர்கள், அதுதான் அவருடைய முக்கியமான வேலையாக இருக்கு. ஆனால் உண்மையாக வேலை செய்கிறவர்களை ஓனர்கள் பாராட்டுவார்கள் இல்லையோ, அது போன்ற ஆட்களை தான் அவர்கள் பாராட்டுவார்கள். அவர்கள் தான் பெரிய அளவில் கம்பெனிக்காக உழைக்கிறது போல நினைப்பார்கள். சோதரன் இங்கேயும் அப்படித்தான் நடக்கிறது. சோதரன் தானியேலை குறித்து இவர்கள் சொல்லும் போது ஐஸ் வச்சு பேசுகிறார்கள். ராஜா கேட்கிறார், ஓ அப்படியே நினைக்கிறீங்க, எல்லாரும் அப்படியே நினைக்கிறீங்க அப்படின்னும் போது ராஜா அவர்கள் சொன்ன யோசனைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கும்படியாக ராஜாவும் சம்மதம் தெரிவிக்கிறார். அதற்கப்புறம் தான் தெரியுது ராஜாவுக்கு இவர்கள் தானியேலை சிக்க வைக்கதான் பிரச்சனை பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ராஜா அறிந்து கொள்கிறார். 13 முதல் 14 வரை உள்ள வசனங்களை படிப்போம். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உண்மையும் நீர் கையெழுத்து வைத்துக் கொடுத்த கட்டளையை மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்க மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். பாருங்க, இவர்கள் இப்பொழுது ராஜாவிடத்துல வருகிறார்கள். கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. யாரும் 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர யாரை நோக்கியும் எந்த ஜெபமும் மேலெடுக்க கூடாது, எந்த ஒரு கடவுளையும் கும்பிடக்கூடாது, எல்லாரும் ராஜாவை தான் வணங்க வேண்டும். எத்தனை நாள்? 30 நாள் அப்படின்னு சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இந்த தானியேல் அதை குறித்தெல்லாம் கவலைப்படவில்லை. எனக்கு ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறது முக்கியம். அதுக்கு எதிராய் என்ன வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனை கனப்படுத்த, தேவனுக்கு எதிராய் தேவனை தேடுவதற்கு எதிரான கட்டளைகளை அவன்
நம்ம ஆண்டவரை தேட வேண்டிய நேரத்தில் தேடினாதான் நமக்கு தேவனுடைய நடத்துதலையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த தானியேலுடைய வாழ்க்கையில கட்டளைக்கெல்லாம் அவன் பயப்படலை. தினம் 3 வேளையும் ஜெபிக்கிறபடி ஆண்டவருடைய சமூகத்துல அவர் ஜெபித்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எதிரிகள் பார்க்கிறார்கள், கட்டளை போட்ட உடனே பயப்படுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், இவன் வசமா சிக்கிட்டான் பாரு அப்படின்னு சொல்லி நேரா ராஜா கிட்ட போறாங்க. ராஜா கிட்ட மறுபடியும் கோல் மூட்டுகிறார்கள். ஐயா, யூதேயா தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு நீங்க நல்ல வேலையில வச்சிருக்கீங்களே, அது தானியேல் உண்மை மதிக்கவில்லை, நீர் கட்டளையிட்ட அந்த கட்டளையை மதிக்கவில்லை, அவன் மதிக்கவே தெரியல ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ராஜாவுக்கு இப்பதான் கொஞ்சம் பொறி தட்டுகிறது. இவங்களோட சதி இருக்குதானா, உண்மையுள்ள அந்த தானியேலை சிக்க வைக்கதானா அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிகிறது. ஸ்தோத்திரம். 16வது வசனத்துல நாம் பார்க்கும்போது, அப்பொழுது ராஜா கட்டளையிட, ஸ்தோத்திரம், 16ஆம் வசனத்திலே ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படி அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். காலையிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் எப்படி தானியேலை தப்புவிக்கலாம், நல்லவனாச்சே, நல்ல ஒரு அறிவாளியாச்சே, வேலை கரெக்டா செய்கிறவனாச்சே, நம்முடைய ராஜ்யத்துக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவனாச்சே, எப்படி தப்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு முடிவும் தானியேலை குறித்து எடுக்கவில்லை. இந்த மனிதர்கள் எல்லாம் போகிறார்கள். ராஜா கட்டளையிட்ட எந்த ஒரு காரியமும் அதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கே நெருக்கடி கொடுக்கிறார்கள். கடைசியில ராஜாவுக்கு வழி தெரியவில்லை. அவர் ராஜா கட்டளையிட 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவரை சிங்கங்களின் கவியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். உலகம் நம்மை தப்புவிக்காது, உலகத்தை ஆளுகிறவர்கள் தப்புவிக்க மாட்டார்கள். தேவன் நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். ராஜாவுக்கே தெரிந்தது, நான் என்னால எவ்வளோ முயற்சி பண்ணி முடியல, இப்போ உன்னை காப்பாற்றுறது இடைவிடாமல் ஆராதிக்கிறையே ஆண்டவராகிய தேவன் தான் உன்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி வேறு வழி இல்லாதபடிக்கு சிங்கத்தின் குகையில அவனை போடும்படியாக ஒப்புக் கொடுக்கிறார். கடைசியில என்ன நடக்கிறது? 22ஆம் வசனத்தை படிங்க. சிங்கங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்னாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். ராஜா சிங்கக்குகையில இரவெல்லாம் தானியேல் கிடக்கிறார். இருட்டோட அதிகாலையிலே அந்த தானியேலை பார்க்கும்படியாய் ராஜா சிங்க குகைக்கு போகிறார். சிங்க குகையிலே அங்கே அந்த தானியேலை நோக்கி கூப்பிடும்படியாய் கொஞ்சம் திறப்பை உண்டாக்க சொல்லுகிறார். ராஜா கூப்பிடுகிறார். ஜீவனுள்ள தேவனாகிய தேவனை சேவிக்கிற தானியேலே, இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. மேலிருந்து ராஜாவின் சத்தம் கேட்க, கீழே இருந்து ராஜாதி ராஜாவின் பிள்ளையாய் இருக்கிற தானியேலுடைய சத்தம் மேலே கேட்கிறது. இப்பொழுது ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம், இந்த ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி அவர் தேவனை மகிமைப்படுத்தி இப்பொழுது தானியேலை தூக்கி மேலே விடும்படியாய் கட்டளையிடுகிறார். தானியேலுக்கு எதிராய் செயல்பட்டதான ஒவ்வொரு மனிதனையும் அவர்கள் குடும்பங்களையும் எல்லாரையும் கொண்டு வர சொல்கிறார். எல்லாரையும் தூக்கி இந்த சிங்கங்களின் கதியிலே ராஜா போடும்படியாய் உத்தரவிடுகிறார். என்ன நடக்கிறது?
கர்த்தருடைய தூதன் வந்தான அவர்களை காப்பாற்ற இல்லை. சிங்கங்கள் இதுவரைக்கும் வாய் கட்டப்பட்டு வாயை திறக்காதபடி இருந்ததான சிங்கங்கள் இப்பொழுது மனிதர்களுடைய அந்த என்ன வாசனையை கேட்டு, இரத்த வாசனையை கேட்டு அவைகள் கீழே விடுவதற்கு முன்னாடி அது குதித்து ஒவ்வொருவரையும் கடித்து குதறி கொண்டு போட்டது. பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவன். வேலை ஸ்தலத்திலிருந்து வரும் தீங்குகள் மத்தியில தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆதரவாய் இருக்கிறவர். வேலை ஸ்தலங்களில ஆதரவாய் இருக்கிறவர். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாகவும் இருக்கும். நீங்க சரியில்லாதபடி தெரிந்து கொண்டு ஆண்டவர்களுக்கு ஆதரவாய் இருக்க மாட்டார். தானியேலுக்கு ஆண்டவர் ஆதரவாய் இருக்க காரணம், தினம் 3 வேளையும் ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்தார்? ஜெபித்தார். தானியேல் 10 மணிக்கு தான் காலையில எழுப்புவார். வேலை நேரம் போக மற்ற நேரம் எல்லாம் தூங்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லவில்லை. அவர் என்ன செய்தார்? ஆண்டவருடைய சமூகத்துல 3 நேரம் வேலை கடமைகளை செய்துவிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல பரலோகத்தின் தேவனை நோக்கி, எல்லா வல்லமைக்கு மேலான அந்த வல்லமை படைத்த தேவனை நோக்கி, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னேன் அந்த கர்த்தரை நோக்கி பார்த்து அனுதினமும் செபிக்கிற ஒரு நல்ல ஒரு மனிதனாய் காணப்பட்டபடியினால வேலை ஸ்தலத்திலே யாரெல்லாம் தீங்கு பிரச்சனைகளை உண்டாக்கினார்களோ அவர்களே தாங்கள் வெட்டின குடியிலே விழுந்து அழிந்து போகும்படியாய் கர்த்தர் கிரியை செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் வேலை ஸ்தலங்களிலிருந்து வருகிற பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து நடத்துவார். பாதுகாப்பை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். குடும்பங்களிலிருந்து வருகிற நெருக்கங்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து வழி நடத்துவார். எனவே அந்த நம்பிக்கையோடு இந்த வேளையில் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிடுவோம், ஜெபிப்போம். கர்த்தாவே, என் எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பேன் என்று சொன்னவர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்க போறபடினால ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட தீங்கை மனிதர்கள் கொண்டு வந்தாலும், எப்படிப்பட்ட தீங்கு பிசாசினால் ஒருவேளை எங்களுக்கு எதிராக வந்தாலும், ஆண்டவரே எப்படிப்பட்ட சதி ஆலோசனைகள் எங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் இந்த தீங்கையெல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால, இயேசு என்கிற உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை நீ கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே எங்களை தீங்குகளுக்கு எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாக்கிற நல்ல தெய்வமாய் நீர் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கேட்ட வசனங்களை நிறைவேறுந்த ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ளவர், வல்லமையுள்ளவர், உள்ளவர், வல்லமையுள்ளவர், என்றும் என்றும் மாறாதவர், அவர் என்றும் என்றும் மாறாதவர். நாம் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். நாம் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். என் சூழலே வணங்கு இருந்தாலும் என் தேவன் தப்புவிக்க வல்லவர். என் சூழலே வணங்கு இருந்தாலும் என் தேவன் தப்புவிக்க வல்லவர். சிங்கக்கவியே என்னை பட்சிக்க வந்தாலும், சிங்கக்கவியே என்னை பட்சிக்க வந்தாலும்
கர்த்தருடைய சமூகத்தில் செபிப்போமா? எல்லாரையும் ஆண்டவரே எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறதுனால ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் உடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் உடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உடைய ஜீவனுள்ள வாக்குதத்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினபடியினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவருடைய ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த மாதத்திலே ஆண்டவர் எல்லா விதமான மனுஷர்கள் மூலமாய் வருகிற தீங்குகள் ஆண்டவரை சத்துருவாகி சாத்தானுடைய எல்லா தீங்கான கிரியைகளுக்கும் விலக்கி காத்துக் கொள்ளப்படுவதனால ஸ்தோத்திரம். குடும்பத்திலிருந்து வருகிற தீங்குகள் உண்டு ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் நேரத்தில் ஆண்டவரே யாக்கோபுக்கு எதிராக அந்த தீங்கை குறித்து பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, யோசேப்புக்கு எதிராக சகோதரர்கள் மூலமாய் அந்த தீங்கை குறித்து பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அது தானியேலுக்கு எதிராக உண்மை உத்தமமாய் இருந்ததானே, தானியேலுக்கு எதிராக வேலை ஸ்தலத்தில் இருந்ததானே ஓ தீங்கை குறித்து பார்த்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தாவீதுக்கு எதிராக சவுல் மூலமாய் ஏற்பட்டதான தீங்கான காரியத்தை குறித்து பார்த்தோம். தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எந்த விதமான தீங்குகள் வந்தாலும் எல்லா தீங்குக்கும் விலக்கி நீர் பாதுகாத்துக் கொண்டதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். தானியேலை போல மூன்று வேளை செபிக்கிற அனுபவம் ஜெப ஜீவியம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்பட செபிக்கிறோம். வேளையில் ஆண்டவரே, வார்த்தைகள் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் விடுதலை கொண்டு வர ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஸ்நேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே அவருடைய